நம்ம ஊர்ல இப்படி பிரம்மாண்டமான கோயில் கட்டுறாங்களா அப்படின்னு நம்மளே நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த கோயில் கட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம போச்சமிலிருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கோயில் பார்க்க பேசிக் திருவண்ணாமலை மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது திருவண்ணாமலை இல்லை. அதாவது அந்த கோயிலை காப்பி பண்ணி இந்த கோயிலை கட்டுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதின்னு சொல்றாங்க. இந்த கோயிலை முழுசா கட்டி முடிக்க இன்னும் கண்டிப்பா 2 வருஷம் தேவைப்படும். இதை நான் சொல்லலைங்க, அங்க இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கினேன். இங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டே இருக்கு. இங்க கொளுத்துற வேலுக்கு யாராலும் நிக்கவே முடியாது. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஊருக்கு ஒரு பெயர் வாங்கி தரணும்னா கண்டிப்பா இந்த கோயில் எல்லாம் முடியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோயில் அவ்வளவு பெருசா கட்டிட்டு வராங்க. நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் சுத்தி பார்த்துருந்தோம். இந்த இடத்துல இவ்வளவு பேர் கோயில் கட்டுறதுக்கு காரணமே இதுதான் சொன்னா யாரும் நம்பவே மாட்டீங்க. இந்த கோயிலுக்கு அடித்தளமே இந்த சின்ன கோயில் தாங்க. இதுல இருக்கிற பெருமாள் சிலையை தான் இந்த பெரிய கோயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். பை பை, see you.